தொடர்ச்சியாக நேற்றைக்கு எரேமியாவை குறித்து தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு அடுத்த தீர்க்கதரிசியாக இருக்கிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. சமகாலம் தான் ஒரு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு 600 ஆண்டுகள், 750 ஒரு 600 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் தான் இவர்கள் ஊழியர்களை நிறைவேற்றினார்கள். எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் இவர்கள். தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிற அத்தனை பேருமே அடுத்தது தானியேலை பார்க்க போகிறோம். தானியேலும் கூட சமகாலத்தில் தான் அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார். எசேக்கியேல் என்று சொன்னால் ஆண்டவர் ஆற்றல் அளிப்பவர், வலிமை வல்லமை கொடுப்பவர் என்ற பொருள்பட அந்த பெயர் உள்ளது. இந்த எசேக்கியேல் என்கிறவர் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, ஒரு நபி, அதாவது ஆசாரியர். ஆசாரியத்துவ ஊழியத்தில் இருந்து கொண்டு அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதி, அதாவது அவருடைய ஏஜ் அந்த கணக்கிடப்படுகிறது. கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்ட சுமார் ஒரு 10,000 பேர் அவர்கள் மத்தியில் நான் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சாரால் இஸ்ரவேல் தேசம் சூறையாடப்பட்டு அந்த தேசத்தில் நல்ல அறிவும் ஞானமும் பக்தியும் விவேகமும் தெளிந்த புத்தியும் பரிசுத்த வாழ்வும் வாழ்ந்து கொண்டிருந்த சுமார் ஒரு 10,000 பேரை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். அந்த சிறையாக கொண்டு போகப்பட்டவர்கள ஒருவர் தான் இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி. எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியா வேற, எசேக்கியேல் வேற. எசேக்கியா என்பது ராஜாவை குறிக்கிறது, எசேக்கியேல் என்பது தீர்க்கதரிசியை குறிக்கிறது. ஆக இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அடிமையாக போன அந்த தேசத்தில், எப்படி தானியேல் அடிமையாய் போன தேசம், மொர்தெகாய் அடிமையாய் போன தேசம், எரேமியா அடிமையாய் போன தேசம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அடிமையாய் போன தேசம், அதே கால நிலையில கட்டத்தில் அடிமையாய் இருந்த இந்த எசேக்கியேல் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று அந்த அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பாவத்தில் கிடந்தார்கள் என்றும் அவர்களை குறித்த சில வசனங்களையும் இங்கே அவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18ஆவது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எல்லா ஆத்துமாக்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் யாருடையது? கிறிஸ்தவனுடைய ஆத்துமா யாருடையது? இஸ்லாமியருடைய ஆத்துமா, இந்து ஆத்துமா, புத்திஸ்ட், அது இதுன்னு சொல்றாங்க. எல்லாருடைய ஆத்துமாவும் கர்த்தருடையது தான். அல்லேலூயா. ஆமா. 4ஆம் வசனத்துல
தகப்பன் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனுடைய ஆத்துமாவும். ஸ்டீபனுடைய ஆத்துமா கர்த்தருடையது, அதே போலதான் ஜெக்கோஷனுடைய ஆத்துமாவும் கர்த்தருடையது. ஜெக்கோஷனுடைய ஆத்துமா மட்டுமல்ல, ஜெக்கோஷனுடைய பிள்ளையின் ஆத்துமாவும் கர்த்தருடையது. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, பாவம் செய்கிற ஆமா, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். எவன் பாவம் செய்கிறானோ அவன் ஆத்மா சாகுன்ற. இன்னும் தெளிவாக 20வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல்தான் இருக்கும். எவன் ஒருவன் நீதி செய்கிறானோ அந்த நீதி அவனை பாதுகாக்கும். அப்போ பிள்ளை மேல அந்த நீதி வராதா? தகப்பன் செய்கிற பாவம் பிள்ளைக்கு தொடாதா? தொடாது. எப்ப தெரியுமா? அவன் கர்த்தருக்குள்ள இருக்கிற வரை. அதான் சொல்லுது பைபிள். என் தகப்பன் பாவம் செஞ்சிருக்கலாம், அக்கிரமம் செஞ்சிருக்கலாம். அந்த தகப்பனுடைய பாவம் அக்கிரமம் என் மேல வரக்கூடாதபடிக்கு நான் கர்த்தருக்குள்ள இருக்கிற வராது, என தொடாது. இன்னும் தெளிவாக நீங்க பார்ப்பீங்கன்னா, சோத்திரம் 18:23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும், பிரியம் கிடையாது. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். கர்த்தருடைய பிரியம் என்ன? தேவனுடைய விருப்பத்தை இங்க வெளிப்படுத்துகிறார் இந்த தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசி. பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகும். தகப்பன் பாவம் செஞ்சா அது பிள்ளைக்கு வருவதில்லை, பிள்ளை பாவம் செஞ்சா தகப்பனுக்கு வருவதில்லை. எப்போ? நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் வரை. அதே சிந்தை, அதே எண்ணங்கள், அதே சுவாபங்கள் நம்மை வந்து தாக்க செய்யும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். தீமையான எண்ணங்கள், தீமையான சிந்தைகள் வருவது இயல்பு. ஆனால் அதை மேற்கொள்ளுகிற ஒரு விசேஷித்த அபிஷேகம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றேன், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல இதை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இதை எப்போவாவது தேடக்கூடாது, எப்பவும் தேடணும். அல்லேலூயா. நீ எப்பவும் இதை தேடிட்டு இருந்தீன்னா அதை நீ பிசாச கொஞ்சம் கொஞ்சமா நீ விரட்டிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் நீ அப்படி மாறிட, ஒரு ரெகுலரா மாறணும், ஒரு தொடர்ச்சியா மாறணும், வழக்கத்தை உருவாக்கணும். அல்லேலூயா. வழக்கத்தின்படியே வாசிங்க இருக்கிறோம் இல்லையா? முழு நேரமா இருக்கும்போது, ஆரம்ப காலத்தில் முழு நேரம் 40 நாள் இருக்கும்போது ஒரு 6-7 நாள் ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. ஒண்ணுமே தெரியாது. நான் அனுபவித்ததுனால் சொல்றேன், தெரியாது. இரவில் சாப்பிடுகிறேன் இப்போ. ஆக இதையும் தொடர்ச்சியா செஞ்சா பசி கரெக்டா நைட்டுக்கு மட்டும் எடுக்கும், பகல்ல எடுக்காது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் பழக்கப்படுத்துவதற்கு சில நாட்கள் வேணும். அதை நம்ம பழகிட்டோம்னா சாகர வரைக்கும் நம்ம அதை கடைபிடிக்கலாம். அல்லேலூயா. நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும், நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். ஆக ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? யாரும் சாகிறத தேவன் விரும்புறதே கிடையாது. அல்லேலூயா. எல்லாரும் பிழைக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அதே போல 32 மனம் திரும்புங்கள்,
அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். அப்போ இவ்வளவு தெளிவான ஒரு உபதேசத்தை, மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு உபதேசத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி அன்றைக்கு வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் கவனமாக இருங்க, பயப்படாதீங்க. அதே நேரத்தில் பயப்படாதீங்க, எங்க அப்பா செய்யற பாவம் என் மேல வந்து பயப்படாதீங்க. நீங்க நெல்லுங்க, ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நெல்லுங்க, வைராக்கியமா நெல்லுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கூடாது. அல்லேலூயா. கவனிக்கணும். முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து கொண்டு விசுவாசத்துல, நம்பிக்கையில உறுதியாக இருந்து இந்த வார்த்தைகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆக தேவனுடைய ஆசையை நம்ம வாழ்வதுதான், சாவது கிடையாது. சாக தேவன் நம்மை விட ஒரு நாள் அவர் சம்மதிப்பது இல்லை. அல்லேலூயா. கவனிக்கணும். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிகவும் மிகவும் அவன் சொல்லுறோம் ஒரு அர்ப்பணிப்போடு கூட எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி சொல்றோம், மிகவும் ஆணித்தரமாக இந்த சத்தியங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். 1 முதல் 25 முடிய அதிகாரங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அந்த அதிகாரங்கள் யூதாவுக்கு எதிரான தீர்க்க தரிசனம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனங்களை அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, அதுக்கு பிறகு வரப்போகிற தானியேல், இவர்கள் எல்லாமே அந்த சமகாலத்தில் இருந்தவர்கள் தான். கவனிக்கணும். இங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி 1 இருந்து 25 அதிகாரங்கள் மிகவும் கடிந்து அவர்களை உணர்த்தி அவர்களுக்காக தீர்க்க தரிசனமான எச்சரிப்புகளை அவர்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. எச்சரிப்பு என்பது நம்மை இன்னும் சரியாக நடத்தும். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த எச்சரிப்பை பார்த்து அவன் சோர்ந்து போகிறார்கள். விசுவாச பிள்ளைகள் ஒரு நாள் சோர்ந்து போகிறார். நம்மளை ஒருத்தர் கண்டித்து உணர்த்துவது என்பது நம்முடைய நன்மைக்கு. அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவன் சொல்ல எலியா என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த நேரத்தில் எலியாவின் மேல் இருந்த சால்வா அவர் மேல விழுது. அந்த சால்வை எடுத்துக்கொள்வது யோர்தானை பிரித்து கடந்து வர. யோர்தானை பிரித்து கடந்து வரும்போது அங்கே சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க என்ன சொன்னாங்க? இது யார் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? இவங்களை பெற்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? யோசித்து பாருங்க. இவங்களை பெற்றெடுத்து வளர்த்தாங்க அந்த பிள்ளைங்க. அந்த பெற்றோருடைய கேரக்டர் எப்படி இருந்துன்னு பண்றீங்க நீங்க? இது எப்போது யோசித்தீங்களா? நான் யோசித்தது உண்டு. நல்ல பிள்ளைகள் எப்பொழுதும் மற்றவர்கள் இப்படி இழிவாக பேசுவது கிடையாது. அன்றைக்கு இருந்த தீர்க்க தரிசிகளில எலியாவை போன்ற ஒரு தீர்க்க தரிசி இல்லை. அன்றைக்கு இருந்த தீர்க்க தரிசிகளில எலிசாவை போன்ற ஒரு தீர்க்க தரிசி இல்லை. அந்த உன்னதமான தீர்க்க தரிசியை சிறு பிள்ளைகள் என்ன பண்றாங்க? கிண்டல் பண்ணுகிறார்கள், கேலி செய்கிறார்கள். மொட்டை தலையா ஏறிப்போ. இதுல இருந்து எலியா என்ன தலையா இருந்திருக்கிறாரு? மொட்டை தலையா இருந்திருக்கிறாரு. யோசித்து பாருங்க. அப்போ சரியான ஒரு வாழ்வியல் முறை அந்த பிள்ளைகளுக்கு இருந்திருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி செய்திருப்பார்களா? அது எந்த அளவுக்கு அவருடைய கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. ஏதோ ஓரிடத்தில் நின்று பிள்ளைகள் ஏதோ கிண்டல் அடிச்சுட்டு தான் இவர் பாட்டு வந்துருப்பார். இவர் பின்னாடியே கத்தின்னு வந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் நடந்திருக்காங்க நிகழ்வு.
உன்னதமான தேவ அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொண்டு வருகிறார். எலியாவை விட எலிசாவுக்கு 2 மடங்கு வல்லமை அபிஷேகம் இருக்கு. என்ன வேணாலும் பண்ணலாம் அவரு. சரியா? அப்படிப்பட்டவரையே இவ்வளவு கேவலப்படுத்திட்ட அந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்த பெற்றோருக்கு தான் அது சார். இது மாதிரியான நிலையில அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்துவிடக் கூடாது என்று அவர்களை துல்லியமாக எச்சரித்து நடத்துகிறார். சிறு பிள்ளைகள், ஆமென், வாலிப பிள்ளைகள், ஆமென், இப்படிப்பட்ட நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். என் பிள்ளைகள் தப்பு பண்ணி விடுவார்களோ என்று பயந்து அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று எண்ணிதான் சூத்திரம் வேதத்தில் யோபு தேவனுக்கு வழிகளை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். பிள்ளைகள் தவறிவிட்டால் என்ன ஆகும்? அவருடைய எதிர்காலங்கள் அழிந்து போகும். எலிசா உடனே இந்த பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாரு? ஒருவேளை அப்படி செய்ய இன்றைய நிலையில் செய்யவில்லை என்றாலும் இயல்பாகவே ஆவிக்குரிய நிலையில் இந்த பிள்ளைகள் கெட்டு போவார்கள். தெரியுமா உங்களுக்கு? இந்த நிலையில் அப்படி சபிக்க முடியாது. அன்னைக்கு எலிசா சபிச்சிட்டாருன்னு இருக்கு பைபிள்ல. இந்த நிலையில சபிக்கல்னா கூட அது அப்படியே நடக்கும். சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாம் எந்த நிலையில், ஆவிக்குரிய நிலையில் எப்படி நாம் வாழ்கிறோம் என்கிற அந்த வாழ்வியல் ரொம்ப முக்கியம். நாம் என்ன நினைக்கிறோம் என்பது முக்கியம், என்ன யோசிக்கிறோம் என்பது முக்கியம். நல்ல விஷயங்களை யோசிக்கிறோமா, கெட்ட விஷயங்களை யோசிக்கிறோமா? கெட்டதை சிந்திக்கிறோமா, நல்லதை சிந்திக்கிறோமா? கெட்டதை செய்கிறோமா, நல்லதை செய்கிறோமா? இது ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை தான் ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கை முறை சரியாக இருக்கணும் தான் பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, சபை கூடியதை விட்டுவிடாதீங்க, நல்வொழுக்கத்தை கடைப்பிடிங்க, சாக்கு போக்கு சொல்லிட்டு ஜெபிக்கிறத மறந்துடாதீங்க, சபைக்கு வரத்தை மறந்துடாதீங்க. இதெல்லாம் சொல்றது அதுக்காக தான். ஏதோ பரவாயில்ல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவோம், ஏதோ கடமைக்காக. அப்படி அல்ல. அது கடமைக்காக சாப்பிடுவோமா? யோசித்து பாருங்க. கடமைக்காக சாப்பிட்றோம், ரசிச்சு ருசிச்சு நல்லதை எடுத்து இதுதான் வேணும்னு சமைச்சு சாப்பிட்றோம். பசிக்கு சாப்பிட்றோமா, ருசிக்கு சாப்பிட்றோமா? யோசிச்சு பாருங்க. பசிக்கு சாப்பிட்ட காலம்லாம் ரொம்ப காலம் முடிஞ்சு போச்சு. நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் பசிக்கு சாப்பிட்டோம். இப்போ பசிக்கு சாப்பிடல. எதுக்கு? எல்லாருமே என்னை முதல் கொண்டு இது யாரும் தப்பிக்க முடியாது. என்ன முதல் கொண்டு இதில் போயெல்லாம் பேச ஒன்றுமே கிடையாது. எது நல்லா இருக்குது அதை சாப்பிட்றோம் இல்லை, சாப்பிட்றனா இல்லையா? சாப்பிட்றேனே, இது நல்லா இல்லை, அது கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமாம், அன்னைக்கு அது இல்லையே, அம்மா இன்னும் எடுத்து தட்டில் கொடுத்தது அதான சாப்பாடு. ஆமாம், ஸ்கூலில் சோறு போட்டாங்க, அதில் வண்டு இருக்கும், புழு இருக்கும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? ஆமாம், வர எல்லாருமே அந்த வண்டெல்லாம் பொறிக்க அப்படி தூர வச்சு அப்படி சாப்பிட்டு வருவோம். இன்னைக்கு வண்டு இருந்துட்டா சாப்பிடுவோமா? வீட்டில் எத்தனை சட்டம் நடக்கும் தெரியுமா? எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? கண்ணுக்கு தெரிஞ்சு வண்டி இருக்கும், கருப்பு கருப்பு வண்டு இருக்கும் கோதுமை சோறில். அதெல்லாம் பொறிக்க தூர வச்சுக்கிட்டு, ஏன்னா அதுதான் சாப்பாடு. அன்னைக்கு அதுதான் ஆகாரம், பசிக்கு. இது போல நம்முடைய ஜெப வாழ்வு இருக்கணும்ன்ற பசியோடு தாகத்தோடு, தாகம் உள்ளவர்களை என்னிடத்துல அந்த பசி அந்த தாகத்தோடு ஜெபிக்க பழகுவோன்ற. அதுதான் நிரந்தரமானது, அதுதான் நம்முடைய வாழ்வியலை மாற்றக்கூடியது. இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு அப்படி ஒரு ஜெபமும் இல்லை, அப்படி சபை கூடி வருதலும் இல்லை. நடுக்கத்தோடும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிப்பது என்பது முற்றிலும் குறைஞ்சு போச்சு, எண்ணமற்று போச்சு, ஒழுக்கக்கேடான விஷயமா மாறி போச்சு. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. நீ எவ்வளோ 1000, 2000, 10,000 பேர் கூடி கூட செய்ய,
பிரியமாவே இருக்காது. அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சூழ்ந்து இருக்க திடீர்னு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அந்த அந்த ஆராதனை தான் நமக்கு வேணும். அவரை தொடுகிற ஆராதனை, அவரை தொடும்படியான விசுவாசம், அவரை தொடும்படியான மாற்றம், மனமாற்றம், இதுதான் வேணும். இதைதான் இங்க முக்கியப்படுத்துறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. 1 to 25 அதிகாரங்கள் எச்சரிப்பு தான். ஒழுங்காயிருக்கணும், எச்சரிப்பு தான், உபதேசம் தான். 25 to 32 அதிகாரங்களை பார்ப்பீங்கன்னா பிற நாடுகளுக்கு எதிரிகளுக்கான எச்சரிக்கை. அல்லேலூயா. யாருக்கு எதிரானது? எதிரிகளுக்கான எச்சரிக்கை. இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த பாபிலோனிய கொல்லாத அந்த காரியங்களுக்கு எதிரான வார்த்தைகளை அந்த 25ஆம் அதிகாரத்திலிருந்து 32 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். 33 to 48 அதிகாரம், அதான் கடைசி அதிகாரம், அது வரைக்கும் இஸ்ரவேலின் மீட்சி, ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, அவர்களுடைய எதிர்கால செழிப்பை குறித்ததான தீர்க்க தரிசனம். 3 பிரிவு. 1 to 25 அதிகாரம் தாம் பிள்ளைகளை கூப்பிட்டு அடிக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அறிவு இருக்கு அவனுக்கு? நீ ஒழுக்கமா இருக்கியா? நீ ஒழுங்கா இரு அப்படின்னு எச்சரிக்கிறார். 26 to 32 வரைக்கும் என் பையன் மேல நீ கை வச்சிருவியா, என் பையனை நீ அடிச்சிருவியா அப்படின்னு எதிராளியை டார்கெட் பண்ற. என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா உன்னால் பண்ணிட முடியுமா? என் பிள்ளைகளை என் பிள்ளைகளை ஏதாவது செஞ்சிட முடியுமா? அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு விரோதமான காரியம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் வாங்கி எதுக்கு நீ அவங்ககிட்ட சண்டைக்குமா? நீ ஒழுக்கமா இருந்ததுன்னா உண்மை நல்லா இருந்ததுல. கவனிக்கணும். இது 3 இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. புரியுதா? அதாவது நம்ம பையன் இன்னொரு பையனோட போய் சண்டைக்கு போயிட்டான், இந்த இடத்துல நம்ம போறோம் என்றால் முதல்ல நம்ம பையனை கூப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவனை எச்சரிக்கணும். 2வது அவனை எதிராளிய, 3வது ஒழுக்கமாயிரு, நான் உன்னை இப்படி இல்லாம இருப்பேன். அல்லேலூயா. நீ நல்ல சோம் பண்ணு. நீ அங்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க. இந்த 3 காரியங்களும் மிக மிக முக்கியமானவைகள். தன் மகனையும் கடிந்து கொள்ளுகிற ஒரு நிலை, எதிராளிகளையும் கடிந்து கொள்ளுகிற நிலை, தன் மகனை குறித்த விஷயத்தில் நீ ஒழுக்கமாக, நீதியாக, நேர்மையாக, பரிசுத்தமாக வாழு, உன்னதமான ஒரு வாசஸ்தலத்தை நான் உனக்கு தருகிறேன் என்றுதான் இந்த கடைசி அதிகாரங்களிலே பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தேவ ஆலயத்தை குறித்ததான ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை அங்கே எழுதி வைக்கிறார். ஈவன் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட தரிசனத்தை போல. எந்த தரிசனம்? வெளிப்படுத்தின புஸ்தகம். அதற்கு ஒப்பான ஒரு முன் அடையாளமான தீர்க்க தரிசனம் தான் இந்த எசேக்கியேலுடைய இதை நீங்க 40வது அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆலயத்தை குறித்ததான தரிசனத்தை, அந்த பரிசுத்த ஆலயம் எப்படியெல்லாம் இருக்கும் என்றதான தரிசனத்தை அங்கே அவர் சொல்லி வைத்திருக்கிறார். நீங்கள் அது தொடர்ச்சியா சோதரம் படிக்கும் போது அது புரியும். சோதரம் புரிஞ்சுக்கிறதுக்காக 47 மட்டும் நான் படிக்கிறேன். ஒரு சில வசனங்கள். 47. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு
திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதாய் இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. அல்லேலூயா. 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் எனக்கு எப்படி இருந்தது? 1000 முழம் எப்படி அவர் கணுக்கால் அளவாகும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் படிக்கும்போது புரிஞ்சுக்க முடியும். 4, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. 3000 பதிச்சா. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து அங்கே என்னை, அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. இதுதான் முழுக்கம். இது மாம்ச பிரகாரமான சிந்தையா இருந்தால் இதை யோசித்து ஒன்றும் பெற முடியாது. ஆவிக்குரியவர்களாக இருந்தால் இது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் குறித்து இந்த வசனங்கள் நம்ம சொல்லும். பரலோகம் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிரம்பின ஒன்றாக பரலோகத்தின் தேவாலயம் இருக்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஈடான ஒரு தரிசனத்தை இந்த இடத்துல அதாவது தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக சுமார் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாய் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தவர். பாபிலோன் அரசு இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் கிடந்த அந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய தீர்க்க தரிசியாக, கர்த்தருடைய ஊழியக்காரனாக, ஆசாரிய ஊழியம் செய்கிறவனாக இந்த எசேக்கியேல் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த எசேக்கியேலை விட எரேமியா தீர்க்கதரிசி ஒரு 20 வயது மூத்தவர் என்று சொல்லப்படுகிறது. தானியேலும் எசேக்கியேலும் சமகால ஒரே வயதை உடைய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறது. தானியேல் அரசாங்கத்தில் வேலை செய்தார். எசேக்கியேல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். ஆமாம், தானியேல் எங்க வேலை செஞ்சார்? அரசாங்கத்தில் வேலை செஞ்சார். ஆனால் இவர் ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய காரியங்களை, ஊழியங்களை நிறைவேற்றினார். எசேக்கியேலை போல, எரேமியாவை போல, சகரியாவை போல இவர் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, ஆசாரியத்துவ ஊழியத்தை நிறைவேற்றினார். ஏற்கனவே நேற்றைக்கு சொன்னேன், எரேமியா ஒரு ஆசாரியனுடைய, ஒரு பாஸ்டருடைய மகன். அவனும் ஆசாரியன் என்று சொன்னார். ஆக ஒரு ஆசாரியனாக அடுத்த நிலைக்கு ஊழியர்கள் வருவது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட பேசினாருன்னு. இந்த ஊழியக்காரர் தான் சொன்னார், என்னுடைய மூத்த மகன் இந்த ஊழியத்தில் இல்லையா, அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சு சபையில். வருஷங்கள் வந்து முன்னாடி நான் சொல்ற கதை ஒரு 5 வருஷம் முன்னாடி உள்ள விஷயம்.
சோதனம் அவர் கடந்து போயிட்டார் கத்தருக்குள்ளே. அப்படி இன்னொரு மகன் தான் ஊழியத்தை செய்தார். அப்போ ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நிலையில் தன்னுடைய பிள்ளைகள் வந்து நிற்பது என்பது எல்லா இடத்திலும் நடந்து விடுகிறது இல்லை. ஆசாரியன், அதாவது ஒரு ஆசிரியர் வேலை செய்கிற வாத்தியாருக்குள்ள மக்குன்ற மாதிரி நிறைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஊழியத்தை விட்டு வெளியேறி போன கதைகள் ஏராளமாய் உண்டு. ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ உபத்திரம், அவ்வளோ நிந்தைகள், அவ்வளோ நெருக்கம் எல்லாம் இருக்கு. பிள்ளைகள் தாராளமாக செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும்னுவாங்க, ஊழியக்காரன் கொடுக்க மாட்டான், இருந்தாலும் கொடுக்க மாட்டான். அதனால நான் வேலைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. அவர்களை நிறுத்தி ஊழியத்திலே வைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இந்த காலத்தில். இன்னொரு காலத்தில் வேணா அது நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. இந்த காலங்கள் அது நடப்பதில்லை. நிறைய ஊழியக்காரருடைய வீட்டில் அது நடக்கிறது. ஏன்னா பணம் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேவைகள் சந்திக்கப்பட முடியல, கஷ்டம். கவனிக்க வேண்டும். அதுபோல ஒரு ஆசாரிய ஒரு நிலையில் இருந்த ஒரு எரேமியாவை போல, ஒரு சகரியாவை போல இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஒரு ஆசாரிய ஊழியத்திலையும் கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாகவும் அவர் விளங்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆலய காரியங்களுக்கு முக்கியத்துவம் உடையவர். ஆமென். அதுவும் குடும்பமாக ஆலயத்துக்கு, ஆலய விஷயங்களில் ஈடுபட்டவர் இந்த எசேக்கியேல். மனைவி பிள்ளைகளோடு கூட வசனங்கள், அதுக்கு ஏராளமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 24ஆம் அதிகாரத்தில் 15 to 27 வரைக்கும் வாசிக்கிறவர்களுடைய குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. குடும்பமாக சபையாக தேவனுடைய ஊழியத்தில் இருப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகவும் சிறப்பாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி செய்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், ஊழியத்தில் பிரச்சனைகள் வரும். எல்லா வார்த்தைகளும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. இப்போ இவ்வளவு கடினமான உபதேசத்தை சொல்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? இயேசு உபதேசித்தார எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொண்டார்களா? பாதி ஜனத்துக்கு மேல அவரை எதிர்க்கவில்லையா? சோதரம். இதே போலதான் எல்லா ஊழியங்களிலும் நடக்கிறது. சிலர் நல்லது நல்லா இருக்குன்னாங்க, சிலர் இவரு என்ன அப்படி பேசிட்டாருன்னு எல்லாம் நடக்கும் ஊழியத்தில். எல்லாம் நடக்கும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கடிந்து கொள்றோம், எல்லாம் பண்றோம். சிலருக்கு அது நல்லதா தெரியும், சிலருக்கு அது கெட்டதா தெரியும். கெட்டதா தெரிகிறவர்களுக்கு நல்லதா தெரிகிற மாதிரி நடிக்க முடியுமா? நடிக்க முடியாது. சத்தியத்தை சத்தியமாக தான் சொல்ல முடியும் இல்லையா? எல்லாருக்கும் ஒரே ஆகாரம் தான். இந்த ஆகாரம் எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் என்று அல்ல. இங்கே பரிமாறப்படுகிற ஆகாரம் எல்லாரும் புசித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய ஆகாரம். இதை சாப்பிட்டாதான் பலனடைய முடியும். மற்றவர்களை போல வாழ்ந்து விட்டு போகலாம். எரேமியா காலத்தில் நிறைய பேர் இருந்தார்கள் இல்லையா? எலிசா காலத்தில், எலியா காலத்தில் நிறைய ஊழியர்கள் இருந்தார்கள் இல்லையா? ஆனால் ஏன் எலியா மட்டும் ஒரு ஸ்பெஷல்? ஏன் ஒரு எலிசா மட்டும் ஒரு ஸ்பெஷல்? கவனிக்கணும். அந்த ஸ்பெஷலுக்கு தான் பிரச்சனை வரும். சாதாரணமா மற்றவங்கள மாதிரி இருந்துட்டு போனா பிரச்சனையே கிடையாது. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. மற்றவங்க மாதிரி அவங்க மாதிரி இவங்க மாதிரி இருந்துட்டு போகணும், பிரச்சனை கிடையாது. வாழ்ந்துட்டு போகலாம், நல்லாதான் இருக்கும். ஆனால் ஏன் எலியாவை மட்டும் சொல்லுது பைபிள்? ஏன் எலிசாவை மட்டும் சொல்லுது? ஏன் தானியேலை மட்டும்? ஏன் எரேமியா மட்டும்? ஏன் இந்த எசேக்கியேலை மட்டும்? மற்றவங்களும் அந்த காலத்துல இல்லையா? இருந்திருப்பாங்க. ஏதோ நல்லா வாழ்ந்துட்டு, நல்லா ஜாலியா இருந்துட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா இருந்துட்டு போயிருப்பாங்க. ஆனா தன்னையும் வருத்தி கொண்டு ஜனங்களை நல்வழிப்படுத்தினவர்கள் இவர்கள் எல்லாரும். இவர்களை எல்லாரும் அங்கீகரித்தார்களா என்றால் இல்லை.
இவர்களை பற்றி தவறாய் பேசியிருக்க மாட்டார்களா? குழந்தைகள் திட்டினது என்று கேலி பண்ணினது என்று சொன்னேன். பெரியவர்கள் கேலி பண்ணாமல குழந்தைகள் கேலி பண்ணிட்டாங்க. பெரியவர்கள் மறைவாக செய்ததை குழந்தைகள் வெளியரங்கமாய் செஞ்சாங்க, அவ்வளவுதான். ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அப்படித்தாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க மதிப்பாங்க. பெரியவங்களே மதிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னா அவனும் அப்படித்தான், நீ எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம், வாலிப பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே நிலை நிற்கிறதும் நிலை நிற்காமல் போகிறதும் அது நம்ம கையில தான் இருக்குது. நாம் தான் சில நேரங்களில் தவறுகிறோம், தவறு செஞ்சிடறோம். அந்த பிள்ளைகள் அதை பார்த்து இன்றைய நிலையில் இருக்கிற பிள்ளைகள் கவனிக்கணும். அன்றைய நிலையில பாஸ்டர் சொன்னதை கேட்டுட்டு போனவங்க விசுவாசிங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு போய் அவர்கள் ஆன்லைன்ல இருக்கிற அத்தனையும் பார்க்கிறார்கள், அத்தனை ஊழியக்காரர்களை பார்க்கிறார்கள், ஊழியக்கார பிள்ளைகளை பார்க்கிறார்கள், விசுவாச பிள்ளைகளை பார்க்கிறார்கள். இடறி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அன்னைக்கு அப்படி கிடையாது. இடரல் வராமல் இல்லை, இடரல் வரும் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்தில் பாவங்கள் கொட்டி கிடக்கு, கெட்ட காரியங்கள் நிறைய இருக்கு, தவறானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தவறான ஊழியர்களும் உண்டு, தவறான விசுவாசிகளும் உண்டு. ஆனால் விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதியிருக்கிறது போல விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் சொன்னதை நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பில, அந்த விசுவாச வாழ்வில நாம் சரியாய் இருந்து கடந்து போக தேவன் கிருபை செய்யணும். நம்மையும் நம்முடைய பிள்ளைகள் சரியாய் கடந்து பின்பற்ற உதவி செய்யணும். அதற்கு நாமும் இடரல் இல்லாமல் வாழணும். அதை தான் இந்த அருமையான தேவ மனிதன் எச்சரிக்கிறார். தன் பிள்ளைகளையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் எச்சரிக்கிறார், எதிராளிகளையும் எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு ஒழுங்காய் இருங்கள், பாவம் பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீங்க, பரிசுத்தமாய் வாழுங்கள், உங்களுக்கு உன்னதமான ஆசீர்வாதம் இருக்கிறது என்கிறதையும் அவர்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை தான் நானும் நமக்கும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். நாமும் அப்படி நம்மை நாமும் சரியானவைகளை பின்பற்ற தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். கடிந்து கொள்ளுதலும் எச்சரிப்பும் நல்லது என்கிறதை உணர்வோம். நாம் எதிர்காலத்தில் நல்ல நிலைக்கு வருவதற்கு அது நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.